அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. ஃபீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுந்து வாருங்கள். ஏமாற்றங்கள் வருத்தங்கள் தரும். ஏமாற்றத்தில் மனம் சோர்ந்துவிடும். சிலப்பதிகாரமே ஏமாற்றத்தின் கதைதான். கண்ணகியை விட்டு கோவலன் மாதவியை தேடி போகிறான். அவளுடன் பூசலிட்டு பிரிந்து போகிறான். மாதவியும் மணிமேகலையும் துறவரம் பூணும் அளவிற்கு ஏமாற்றப்பட்டனர். கோவலன் புது வாழ்க்கைக்காக கண்ணகி சிலம்பை விற்க முயல கல்வன் பட்டம் சாட்டப்பட்டு மடிகிறான். கண்ணகியின் நம்பிக்கை தகர்ந்தது. இந்த காப்பியம் சொல்லும் பாடம் ஏமாற்றங்களை கண்டு ஓட வேண்டாம், எதிர்கொள்ளுங்கள் என்பதே. இருட்டுக்கு அப்பால் வெளிச்சம் உள்ளது. அதன் வழி சென்றால் வெற்றி நிச்சயம். கலிங்கப் போரில் அசோக மன்னன் வெற்றி பெற்றான். அவர் அரியணை ஏறிய பிறகு முதலும் கடைசி போரும் இதுதான். வெற்றி பெற்ற அசோகன் ஏராளமான கலிங்க நாட்டு திரவியங்கள், விலையுயர்ந்த அணிகலன்களை மகள் சங்கமித்திரைக்கு கொடுக்க அவள் கூறியதோ, தந்தையே, தாங்கள் நாடு பிடிக்கும் ஆசையில் நடத்திய போரில் எவ்வளவு மக்கள் உயிரை இழந்துள்ளனர், எத்தனை லட்சம் பெண்கள் விதவையாகியுள்ளனர், என்னைப் போல் உள்ள பெண்களின் கண்ணீர் ஆராய் ஓடியதே, இத்தனை லட்சம் மக்களின் இரத்த வெள்ளத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட பொருள் அல்லவா நீங்கள் கொண்டு வந்தது. அந்த மக்களின் துன்பத்தை நீக்கி இவற்றை அவர்களுக்கே வழங்கிவிடுங்கள் என்றாராம். இனி போரே புரிவதில்லை என்று அசோகன் முடிவெடுத்தான். புராண கதைகளில் ஃபீனிக்ஸ் என்ற பறவையை எகிப்தியர்கள் வணங்கி வழிபட்டனர். அது 500 ஆண்டுகள் வாழும். அதன் பின் மரக்கிளைகள் தலைகள் கொண்டு வந்து குவித்து அதன் மேல் அமரும். பாடிக்கொண்டே கதிரவனுக்காக காத்திருக்கும். சூரியன் உச்சிக்கு வந்ததும் தலைகளும் கிளைகளும் தீப்பற்றி கொள்ளும். அதோடு அந்த பறவையும் எரிந்து சாம்பலாகும். அந்த சாம்பலிலிருந்து இன்னொரு பறவை சிறு கருவாக புழுவாக தங்க நிறத்தில் ஒளி வீசியவாறு தோன்றும். புது பிறவி எடுத்து ஃபீனிக்ஸ் மறுபடி 500 வருடங்கள் வாழும். எனவே ஏமாற்றங்களால் இடிந்து போகாமல் இந்த ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எழுந்து நிற்போம். எதிர்காலம் வணங்கும், நம்மை வரவேற்கும். இதை உங்களுக்கு நான் படித்த ஒரு மிகப்பெரிய கட்டுரையிலிருந்து வாசித்தேன். இந்த கட்டுரையை எழுதியவர் யார் என்றால் இந்திரா கோபாலன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.